ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கேட்ரிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 7.5 x 7.5 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதை திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங்காக திரும்ப ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ அந்த சென்டர் லைனுக்கு கீழே இருக்க பேப்பர் எடுத்து கரெக்டாக அந்த சென்டர் லைனில் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் மேலே இருக்க பேப்பரை அந்த சென்டர் லைனுக்கு வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை திறந்துக்கலாம். திறந்தால் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக கீழே ஒரு லைன் இருக்கும்ல, கீழே இருக்க பேப்பர் எடுத்து அந்த லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேப்பரை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சென்டரில் ஒரு லைன் தெரியுது இல்லையா, அது வரைக்கும் இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம திரும்ப பேக் சைடு திருப்பினோன்னா ஒரு பென்சில் மாதிரி அதுக்கு டிப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதில் யாருக்குனே ஒரு ஃபோல்டிங் இருக்கும். நம்ம அதுலேயே சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை திரும்ப பேக் சைடு திருப்பினோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நான் இழுத்து விடுற மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த இடத்த நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஒரு லைன் இருக்கும். அந்த லாஸ்ட்டாக இருக்க பேப்பரை எடுத்து அந்த லைன் மேலே வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு திரும்பவும் 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதில் கீழே வந்து ஒரு கார்னர் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து திருப்பிக்கலாம். திருப்பினோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி கேட் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து இந்த மாதிரி அமுத்துனிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதை வந்து ஒரு பேப்பரை வந்து இன்னொன்று பேப்பருக்குள்ளே இந்த மாதிரி விட்டு அமுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சா கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து இப்படியே பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி பண்ணியிருக்கிறதுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம கேட்ரிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் யாருக்குனே பட்டர்ஃப்ளை ரிங்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.